ஸ்தோத்திரிக்கிறோம். புதிதாக ஜெகத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளை, புதிய வருடத்தை, புதிய வயதை கண்ட அந்த அருமையான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பலத்தினாலும் கிருபையினாலும் வல்லமையினால் பிள்ளை இடை கட்டுவீராக. தேவ ஞானத்தினாலும் அறிவினாலும் தேவ மகிமையினால் பிள்ளை முடிசூட்டுவீராக. அருமையான பிள்ளையுடைய தகப்பனாருக்காக தாயாருக்காக ஜபிக்கிறோம். பெற்றோரை ஆசீர்வதியும். அருமையான இந்த பிள்ளை நான் வரும் நாட்களிலே புதிய வகுப்பை கடந்து போகிறாள். விசேஷமாக படிக்கின்ற ஞானம் என்னுடைய கிருபை பிள்ளை தாங்க. எந்த தீங்கோ எந்த சத்துடைய கிரியலோ போராட்டமோ ஒன்றும் பிள்ளை தொடாதபடி தேவ மகிமை பிள்ளை மேல் இறங்கி பிள்ளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபையும் சமாதானமும் நாளுக்கு நாள் தொடரட்டும். ஆவியானவருடைய பிரசன்னம் பிள்ளை மேல் தங்கட்டும். எல்லா நோய் நொடிகள், வன்கண் எரிச்சல் நோய் நீங்களாக்கோ. இந்த வல்லமையுடைய அக்கினி அபிஷேகம் பிள்ளை மேல் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றவளை இருப்பான்னு சொன்ன ஆண்டவர் அந்த வேத வசனபடியே பிள்ளை ஆசீர்வதிங்க. கரம் கூட இருக்கும்படியா பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம்.